ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வத்தாமனுக்கு வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வடசென்னை தாதா நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமனை போலீஸ் காவலில் எடுத்து செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணை முடிந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்போடு தந்தை மகன் 2 பேரையும் ஆஜர்படுத்தினார்கள். ஆஜர்படுத்தப்பட்ட 2 பேரையும் வருகிற 21ஆம் தேதி வரை, அதாவது அஸ்வத்தாமனுக்கு வருகிற 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி பூந்தமல்லி சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதே போல நாகேந்திரனை வருகிற 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வேலூர் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த போலீஸ் காவல் என்பது இந்த வழக்கில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மூளையாக செயல்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே போல காரணத்தையும் காவல்துறையினர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த 2 பேரையும் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியிருந்தார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட கைது நடவடிக்கைகள் இன்னும் தீவிரப்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.